தமிழ்நாட்டில் பாலைவனம் உருவாகுமா? சிந்திக்க வேண்டிய ஒன்று தான். நம்மளுடைய சங்க இலக்கியம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இப்படின்னு ஒரு 5 திணையை சொல்லுது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 4 திணை தான் பார்க்குறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்ற 4 திணை தான் பார்க்குறோம். இங்கே எப்படி பாலை வந்துச்சு இப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். நம்மளுடைய முதல் குடிமக்கள் காப்பியமாகிய சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, குறிஞ்சியும் முல்லையும் காடும் மலையும் முறைமைகள் திரிந்து அதனுடைய இயல்பில் மாறி நல்லியல் விளைந்து நடுங்க துயருற்று பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குறிஞ்சியும் முல்லையும் காடும் மலையும் முறைமையில் தெரிந்து அதனுடைய செயலில் மாறி நடுங்க துயருற்று இங்கே ஒரு பாலைவனம் உருவாகும் அப்படிங்கிறது தான். பாலைவனம் உருவாகாமல் தமிழ்நாட்டை பார்த்துக்கொள்வோம். நன்றி.